இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் புது வருஷ வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷித்த விதமாக நான் பணியாற்றின சென்ட் ஜான்ஸ் கல்லூரி, சேரட்ட கல்லூரியில் கிட்டத்தட்ட 42 வருஷங்கள் என்னோடு கூட இணைந்து பணியாற்றின பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நாளில் நான் வாழ்த்துதல் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதே விதமாக என்னுடைய செய்தியை வார வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெப பங்காளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அவர்களுக்கும் இந்த நாளிலே சிறப்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் புது வருஷ வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, ஜேடிகே தொலைக்காட்சியினுடைய தொடர் சொற்பொழிவுக்காக, தொடர் செய்தியின் வேலைகளுக்காக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. நமது தொலைக்காட்சியினுடைய கிறிஸ்மஸ் கால தொடர் செய்தியின் வேளைக்காக இந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் என்னுடைய கரத்தில் இன்றைக்கு தந்திருக்கனாலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் சில சொற்களை மாத்திரம் எடுத்து அதை வார்த்தைகளோடு கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கையுள்ளவர்களாக்கும்படிக்கு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இதில் 3 சொற்களை மாத்திரம் நான் குறிப்பாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். தேவ வசனம், அடுத்தது பொறுமை, அடுத்தது ஆறுதல். இவைகளினாலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு வேதாகமத்தில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்குது அப்படி சொல்லி மிக தெளிவாக எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதில் தேவ வசனத்தினால் என்று சொல்லி தொடக்கத்திலே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறீங்க இல்லையா? தேவனுடைய வசனம், வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கை. வார்த்தை இல்லாதபடி வாழ்க்கை இல்லை. வார்த்தையில் வாழ்க்கை இணைக்கப்படும் என்று சொன்னால் அதனால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற மேலான ஆசீர்வாதங்கள் ஆயிரங்களாக சொல்லிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கலாம் இல்லையா? அப்படி தேவ வசனம் என்று சொல்லுகிற போது நிறைய காரியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் கூட யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அழகாக சொல்லுகிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அவர் வலியுறுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அப்படின்னா 4 சுவிசேஷங்களில் நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருந்தார் இல்லையா? உபதேசித்தார், பிரசங்கித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதெல்லாம் கேட்குற போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி கூட எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. அப்படின்னா வார்த்தை, வசனம் என்பது தான் வேதாகமத்துடைய அஸ்திவாரம். அந்த வசனங்களை நாம் தியானிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் மறைந்து போகும், தேவ ஒளி பிரகாசிக்கும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் தியானிக்கிறோமே. எப்படிப்பட்ட இருளாக நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை தாக்கி கொண்டிருந்தாலும் சரி, அந்த இருள் மறைந்து போகும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி கடந்து வந்ததை பார்க்க முடிகிறது. அப்படின்னா தேவ வசனம் என்று சொல்லுகிற போது வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? சங்கீதக்காரன் மூலமாக 119ஆம் சங்கீதம் 89ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது,
கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. வானங்களில் நிலைத்திருக்கிறது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. எவைகள்? உமது வசனம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிற பார்க்க முடிகிறது. கர்த்தாவே, உமது வசனம் அப்படின்னா வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடையவைகளாகவே எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? 119 சங்கீதம் 105 வசனத்திலையும் கூட அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற பார்க்க முடிகிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது இல்லையா? கால்களுக்கு தீபம். தீபம் என்று சொன்னால் விளக்கில் அந்த நாட்களில் சின்ன சின்ன மண் அல்லது சிமினி கண்ணாடி குடுகைகள்னால திரி வைத்து அதில் எரிகிற அந்த விளக்கு, அந்த எரிகிற விளக்கு நம்முடைய கால்களுக்கு எப்படி இருக்குதான்? தீபமாக இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த தீபத்திலிருந்து பிரகாசிக்கிற பிரகாசம் இருக்குது, அதுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்னுடைய பாதைக்கு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய கால்களுக்கும் உங்களுடைய பாதைக்கும் கர்த்தருடைய வசனம் தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும் என்பது தான் இங்கே வலியுறுத்தப்படுகிற காரியம். அன்பானவர்களே, 119 சங்கீதம் 160 வசனத்திலையும் கூட இங்கே வாசிக்க முடிகிறது. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஒன்று சத்தியம், அடுத்தது நித்தியம். அன்பானவர்களே, எவைகள் என்று சொன்னால் உம்முடைய வசனம் மிக முக்கியமான சொல், அதுதான் அடங்கியிருக்கிறது. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எவ்வளவு அழகாக சொல்றார் இல்லையா? சத்தியம் நானே அப்படின்னா கர்த்தருடைய வசனம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8 11 வசனம் எழுதப்பட்டிருக்குது. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. வேதாகமத்தில் சொல்லுகிறார், சொல்லுகிறேன், சொல்லுகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற நிறைய வசனங்களை நாம் வாசிக்க முடிகிறது. அதெல்லாம் ஏன் சொல்லுகிறார், சொல்லுகிறேன், சொல்லுகிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை கேட்கும்படியாய் காத்திருக்கிறவர்கள், அமர்ந்திருக்கிறவர்கள், உற்சாகமாய் எதிர்பார்க்கிறவர்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் நேரடியாக பேசுகிற சத்தத்தை தான் அப்படி எழுதப்பட்டிருக்கு பார்க்க முடிகிறது. சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே என்ன சொல்லுகிறார்? ஆமோஸ் 8 11 வசனத்துல, நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். கொடிய பஞ்சம் வரப்போதாங்க. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற போது கிட்டத்தட்ட 5-6 வருஷங்கள் கொடிய பஞ்சம் இருந்தது. பயங்கரமான பஞ்சம், மழையே கிடையாது, நிலங்கள் பலன் கொடுக்கலை, சாப்பாட்டுக்குரிய ஆகாரம் கிடைப்பதற்கு வழி இல்லை. அந்த நாட்களில் நான் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் அந்த கொடிய பஞ்ச காலத்தில் நான் சாப்பிட்ட ஆகாரம் என்ன தெரியுமா? கூழ், சோளச்சோறு, கம்மம்புல் அரிசி சோறு, சாமி அரிசி சோறு, குதிரைவாலி அரிசி சோறு, இதை தான் நான் சாப்பிட்டதும் உண்டு. பள்ளிக்கு மதிய உணவாக கொண்டு சென்ற சாப்பாடாகவும் இருந்து கொண்டிருந்தது. நெல்லு சோறு என்னைக்கு கிடைக்கும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அரிசி சாதத்தை நான் சாப்பிடும்படி அந்த நாட்கள் இருந்து கொண்டிருந்தது. அன்பானவர்களே, இது ஆகாரத்துக்குரிய கொடிய பஞ்சம், மழை இல்லாத, மழை தாழ்ச்சியினால் ஏற்பட்ட பஞ்சம் இல்லையா? அதை விட கொடுமையான ஒரு பஞ்ச காலம் வந்து கொண்டிருக்குதான். கர்த்தர் கொடுக்கிறார், அனுமதிக்கிறார் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிற காரியம். என்ன காரியம்? தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். தேசம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதில் ஒரு சின்ன நுணுக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். தேசங்களின் மேல் அப்படின்னு சொல்லி எழுதலை, தேசத்தில் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கேன் பார்க்க முடியும். தேசத்தின் மேல்
தேசங்கள் என்று சொன்னால் உலகம் முழுமைக்கும் அடங்கும். தேசத்தின் மேல் அப்படின்னு சொன்னால் நாம் வாழுகிற இந்த தேசம். அப்படின்னா இந்தியா தேசத்தில் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கொடிய பஞ்சத்தின் நாட்கள் வருமா. என்ன அந்த பஞ்சத்தின் நாட்கள்? கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருடைய வசனத்தை கேட்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் சொல்லுகிறவங்களும் சொல்ல முடியாது, சொல்லுகிற வார்த்தைகளும் அங்கே தடைபடும், நிறுத்தப்பட்டு விடும், மறுக்கப்பட்டு விடும் இல்லையா? அப்படிப்பட்ட கொடிய பஞ்சம் வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரே நேரடியாக அதை அனுமதித்து செயல்படுத்த கொடுக்கிற அந்த நாட்கள் கொடிய பஞ்சம். வார்த்தையை வசனத்தை இன்னைக்கு நம்ம இந்த தொலைக்காட்சி மூலமாக எவ்வளவு அழகாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு நேர்த்தியான வசனங்கள், ஆறுதலான வசனங்கள், சத்தியமுள்ள வசனங்கள், வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற வசனங்கள், ஏராளமான சுவிசேஷர்கள் மூலமாக ஏற்ற வேளையில் சரியான நாட்களில் சரியான பாதைகளில் சொல்லுகிறத பேசுகிறத நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, அனுபவிக்கிறோமே. அந்த நாட்கள் இல்லாதபடிக்கு கொடிய பஞ்சம், வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த சுதந்திர நாட்களில் இந்த வசனத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த வசனமே நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுகிறவர்களாக இருந்து கொண்டிருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அன்பானவர்களே, லூக்கான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம், அவருடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அதிகாரம் உள்ளவைகளாக இருந்தபடினால் என்று சொல்லி அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 33.5 ஆண்டு காலம் மனிதனோடு கூட மனிதனாக உலாவி வந்த இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வசனமும் வார்த்தைகளும் அதிகாரம் உள்ளவைகளாக இருந்தது. அது இயற்கைக்கு மேலான அதிகாரம், மனுஷர்கள் மேல் இருக்கிற கொடுக்கப்படுகிற அதிகாரம், பிசாசுகளை அதிகாரத்தோடு கூட அகற்றுகிற அதிகாரம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை வல்லமையாய் பயன்படுத்தினார். இன்றைக்கும் அதே அதிகாரத்தையும் வல்லமையும் அவருடைய சீஷர்களுக்கு, அவருடைய சுவிசேஷர்களுக்கு, அவருடைய ஊழியர்களுக்கு, அவருடைய விசுவாசிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து சென்றிருக்கிறார். ஆனால் பயன்படுத்துவது சிலர் மாத்திரம்தான் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தப்பட முடியும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பெற்றுக்கொள்ள முடியும், பயன்படுத்த முடியும். அதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்துடைய வசனம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை இங்கே எழுதப்பட்டு பார்க்க முடிகிறது. அதிகாரம் உள்ளவராக இருந்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய போதனைகள் அதிகாரம் உள்ளதாக இருந்தது இல்லையா? சரி, அதே வேளையில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துடைய பின்பகுதியில் பார்க்க முடிகிறது. நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. நீங்கள் கேட்கிற வசனம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நான் சுயமாய் ஒன்றும் பேசுகிறதில்லை. பிதா எதை பேச சொல்லுகிறாரோ அதையே நான் பேசுகிறேன். அதுதான் இந்த அதிகாரமுடையதாக உங்களோடு கூட கடந்து வருகிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துடைய பின்புகளை பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ரட்சிப்பின் வசனம் இல்லையா? ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை இல்லையா?
அந்த விடுதலையின் ரட்சிப்பாகிய வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பிதாவினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுதான் வார்த்தை மாம்சமானார் என்று சொல்லி இந்த கிறிஸ்மஸ் நாட்களே நாம் சிந்திக்கிற தியானிக்கிற ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்குது. வார்த்தையாகிய வசனமாக இயேசு கிறிஸ்து சிறு பாலகனாக இந்த மண்ணிலே அவதரித்த நாள், உலக வரலாற்றை தலைகீழாக கவிழ்த்து போட்ட ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கின நாள் தான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாட்கள். அதைத்தான் கிமு கிபி என்று சொல்லி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி இந்த வரலாறு புதுப்பிக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் வசனமாகவே இந்த உலகத்திற்குள் கடந்து வந்தார் என்று சொன்னால் மிகையாகாது. 1 பேதுரு 1:25 கூட நான் வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கவனிக்கிறீங்களா? புரியுதா? கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இல்லையா? இயேசுவே அந்த வசனம், இயேசுவே அந்த சுவிசேஷம். அவர் உலக ரட்சகர், உலகம் முழுமைக்கும் ரட்சிக்கும்படியாக இந்த மண்ணிலே கடந்து வந்தார். ஒரு தனிநபருக்காகவோ, ஒரு குடும்பத்திற்காகவோ, ஒரு சமுதாயத்திற்காகவோ, அல்லது ஒரு தேசத்திற்காகவோ அல்ல, உலகம் முழுமைக்கும் அத்தனை பேரும் ஏற்ற இறக்கமற்ற நிலையில், பாகுபாடற்ற நிலையில், பாரபட்சம் இல்லாதபடி, எந்த ஜாதி மதம் இனம் குலம் என்று பார்க்காதபடிக்கு உலகம் முழுவதும் இருக்க அத்தனை ஜனங்களையும் ரட்சிக்கிறவராக, ரட்சிகராக இந்த உலகத்தில் அவர் பிறந்து நமக்காகவே கடந்து வந்தார், வாழ்ந்து வந்தார் இல்லையா? அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வசனத்தினால் உண்டாகிற காரியம் என்ன என்று சொல்லி அந்த முதல் வசனில் நான் சொன்ன அந்த ரோமர் 15:4 எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், பொறுமையினாலும் ஆறுதலினாலும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பொறுமை ரொம்ப ஒரு நேர்த்தியான அழகான ஒரு சொல், பொறுமை. பொறுமையினாலும் என்று சொல்லுகிற போது 86ஆம் சங்கீதம் 15 எழுதியிருக்கிற நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, நீர் மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. குணாதிசயங்கள், கர்த்தருடைய குணாதிசயங்கள், அதில் ஒன்று நீடிய பொறுமை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். பொறுமை என்பது சாதாரண கிறிஸ்தவர்களுக்குரியதாக எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை இன்னும் சொல்லணும்னு சொன்னால், பொறுமை அப்படின்னு சொன்னால் உலக மனுஷர்களுக்குரியவைகளாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீடிய பொறுமை, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியமாக இருந்து கொண்டிருக்குது. அதுதான் இங்கே சங்கீதக்காரன் மூலமாக பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லி தேவனுடைய குணாதிசயங்கள் அப்பட்டமாக அப்படியே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, பெருமை தான் இன்னைக்கு மனுஷனை பாழ்படுத்துகிறதாக அநேக இடங்களில் பார்க்க முடிகிறது இல்லையா? பட்டங்களின் பெருமை, பதவிகளின் பெருமை, பணத்தின் பெருமை, ஆஸ்திகள் அந்தஸ்துகளுடைய பெருமை மனுஷனை விழத்தட்டி விடுகிறது. ஆனால் வேதம் என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இன்னைக்கு உங்களை ஒரே ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க, உங்களுடைய உள்ளத்தை நீங்களே திருப்பி பாருங்க. என்னுடைய உள்ளத்தில் பெருமை இருக்குதா, அல்லது பொறுமையோடு கூட கர்த்தருடைய வசனத்தை என்னுடைய உள்ளத்தில் நான் பிரகாசிக்க செய்து கொண்டு இருக்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி இல்லை என்று சொல்லி உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லுவீங்கன்னு சொன்னால், அதைத்தான் இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அழைக்கிற சத்தத்தை கொடுக்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதை யோவான் ஸ்நானகனும் அதே காரியத்தை சொல்லுகிறாரு. மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறதோடு கூட நிறுத்ததில் இன்னொரு காரியத்தை அழகாக சொல்லுகிறாரு.
மனம் திரும்பலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யுங்கள். இல்லையா? அப்போ மனம் திரும்புதல் கிரியைகளினாலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். கிரியைகள் வசனத்தை சாட்சியாக அறிவிக்கப்படுகிறவர்களாய் பயன்படுத்துகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். எப்பொழுது? உங்களுடைய நாட்கள் முழுவதும், காலங்கள் முழுவதும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காரியத்தின் தொடக்கத்தில் பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அந்த எண்டில் தான், வாழ்க்கையினுடைய கடைசி நாட்களில் தான் நாம் பொறுமையோடு கூட கடந்து வந்திருக்கிறோமா, அல்லது பெருமை உள்ளவர்களாகவே கடந்து விட்டோமோ என்று சொல்லி எண்ணி பார்க்கிற வேளைகள் கடந்து வரோம். அது மாத்திரமல்ல, லூக்கான சுவிசேஷம் 21:19 இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறாரு, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். அப்போ ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ள வார்த்தைக்குள்ள காத்து கொள்ளணும்னா அதுக்கு ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் என்ன தெரியுமா? பொறுமை. அதில் நீடிய பொறுமை. சரி, வேகமாக கடந்து வருவோம். இந்த பொறுமை என்று சொல்லுகிற போது 2 பேதுரு 3:9 எழுதப்பட்டிருக்குது. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை கொடுத்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாராம். எதுக்காக? ஒரு மனுஷன் கூட கெட்டு போவது தேவனுடைய சித்தமே இல்லை. அத்தனை பேரும் வசனத்தை கேட்கணும், அத்தனை பேரும் சுவிசேஷ வார்த்தையை அறிந்து கொள்ளணும், அதன் மூலமாய் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தருடைய ஜனமாக வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட நம்பிக்கை நாம் பெரும்படியாக கெட்டு போகாதபடிக்கு நாம் மனம் திரும்பி நீடிய பொறுமையினால் மீட்கப்பட்டவர்களாய் காணும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். 2 பேதுரு 3:15 பின்புதிலே அது எழுதப்பட்டிருக்குது. நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்று சொல்லி சிந்திப்பதற்கு ஒரு ஏற்ற காலம். வெளிப்பட்ட விசேஷம் 22:12 எழுதப்பட்டிருக்குது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், தாமதிக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இங்கே அழுத்தமாக எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட காலங்களை நாம் அனுபவிக்கிற வேளை வரைக்கும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே ரோமர்கள் நிருபம் 12:12 வாசிக்கிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். காலம் நிறைவேறுகிற வரைக்கும், கர்த்தருடைய வருகையின் நாள் வரைக்கும் இப்படித்தான் மனுஷன் வாழணும் என்பதையும் கூட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நீடிய பொறுமை எப்போ காணப்படணும்? ரோமர் 5:3 பார்க்கிறோம். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குகிறது. அந்த நம்பிக்கை உண்டாகுகிற வரைக்கும் நாம் பொறுமையோடு கூட வசனத்திலே நாம் கடந்து வருகிறவர்களாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும். சரி, உபத்திரம் வருது, உபத்திரவம் பொறுமையை நமக்கு கொடுக்கிறதாக இருந்து கொண்டிருக்குது. அந்த பொறுமை பரீட்சையை நமக்கு தருகிறதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குகிறது. எவ்வளோ அழகான வார்த்தை இல்லையா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எபேசியர் 4:2 கூட வாசிக்கிறோம். அங்கே மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவர் தாங்குங்கள். எவ்வளவு அழகான ஒரு சொல் பாருங்க, மிகுந்த மனத்தாழ்மை இல்லையா? அது மாத்திரமல்ல, சாந்தம். இது நீடிய பொறுமையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற கிஃப்ட் இல்லையா? சாந்தம் என்று சொல்கிற போது இன்னொரு வசனத்தை சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:5 எழுதப்பட்டிருக்குது. உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷர்களுக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த சாந்த குணத்தை எங்கே கற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிறோம். அவர் சாந்த குணம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எந்த இடத்துலையும் டென்ஷன் ஆகலை, எந்த இடத்துலையும் அவர் கோபப்பட்டு அதிகமாக வார்த்தையை கொட்டி அதன் மூலமாக அவர் பழியை சம்பாதிக்கலைங்க இல்லையா?
ஆகையினால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வார்த்தையாக வசனமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் மன தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், இல்லையா, அன்பினாலே ஒருவர் தாங்குங்கள். அந்த அன்பு தாங்க இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஷேரிங் லவ், இல்லையா, பகிர்ந்தளிக்கும் அன்பு. என்னிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அந்த தெய்வீக அன்பு, அந்த தெய்வீக வார்த்தை உங்களுக்கும் அத்தியாவசிய தேவை என்பதை நாம் பகிர்ந்து கொடுப்பது தான் இந்த கிறிஸ்மஸ் கால பரிசாக காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதே வேளையில் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆறுதல் இதுக்கு நிறைய பேருக்கு தேவை. ஆறுதலான வார்த்தை, ஆறுதலான வசனம். ஒருவேளை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கூட அது மனசுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கதா இருக்கும். இந்த சகோதரன் இந்த சகோதரி நல்லா இருக்கீங்களான்னு எவ்வளோ பாசமாக கேட்குறாங்க இல்லையா, அதுதான் ஆறுதல் இல்லையா. இந்த ஆறுதல் மூலமாகவும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே போதனையாக எழுதப்பட்டிருக்குது. அப்படி எழுதப்பட்ட வார்த்தைகளை இந்த ஆறுதலை குறித்து சொல்லுகிற போது லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாகவும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாகவும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிமியோன் அவனை குறித்து எழுதியிருக்கிற போது அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அப்படி பரிசுத்த ஆவியானவர் உடைய அந்த மனுஷன் எதற்காக காத்திருந்தானா? ஆறுதல் வர காத்திருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதலாகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த கண்கள் காணும்படியாக காத்திருந்தான் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்குது. அதுலேயும் அவன் நீதி தேவ பக்தி உள்ளவனாகவும் இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படியானா இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தில் சிறு பாலகனாக இன்றைக்கு பிறந்திருக்கிறார், பிறக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறவராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் ஆறுதலின் தெய்வமாக உன்னுடைய இருதயத்துக்குள் பிரவேசித்து உன்னோடு கூட போஜனம் பண்ணுகிறவராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். நீதி உள்ளவனாய் தேவ பக்தி உள்ளவனாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல விரும்புகிற காரியம், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், ஊதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் ஏழ்மையானவன், நான் எனக்கும் கர்த்தர் ஆறுதல் கொடுப்பாரா? ஆறுதலின் தெய்வமாகி இயேசு கிறிஸ்து எனக்கும் சொந்தமானவராக வர முடியுமா, இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்கிற பாசமுள்ள சகோதரனே சகோதரியே, மனம் சோர்ந்து போகாதீங்க. கண்ணீரோடு கூட கடந்து வந்து கொண்டிருக்கீங்களோ? கவலைகளோடு கூட சோர்ந்து போயிருக்கீங்களோ? தேவைகள் குறைகள் நிறைய உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறதோ? அலை புயல்கள் போல உன்னுடைய குடும்பத்துக்குள்ள நிம்மதி இழந்து, சமாதானத்தை இழந்து, அன்பை இழந்து, ஆறுதலை இழந்து என்ன செய்யட்டுங்கிற அங்கலாய்ப்போடு கூட கடந்து வந்து கொண்டிருக்கீங்களோ? மனம் சோர்ந்து போகாதீங்க. 94ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருடைய ஆறுதலின் சத்தம் உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறது. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, புதிய வருஷத்துக்காக இந்த JTK தொலைக்காட்சியினுடைய ஜெப பங்காளர்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி நான் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. 10ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 2025ஆம் வருஷத்தை குறித்து என்ன ஆகுமோ, எப்படி இருப்பேனோ, என்ன செய்வேனோ,
எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை அச்ச உணர்வோடு கூட காணப்படுகிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று புதிய வருஷத்தின் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய இருதயத்தின் கண்ணீர் துளிகளை துடைத்துக் கொள்ளுங்க. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக, உங்களுக்காகவே விண்ணிலிருந்து உன்னை தேடி வந்த தெய்வமாக, சிறு பாலகனாக பிறந்திருக்கிறார். அன்பின் தேவனே, இந்த அருமையான சிறிய ஜெப வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நல்ல உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். சிறு குழந்தைகள், வாலிப தம்பிமார்கள், தங்கைமார்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், முதியவர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தாவே, உம்முடைய வசனமாகிய நம்பிக்கை கொடுக்கிற அந்த வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற கர்த்தாவே, பொறுமை, ஆறுதல், கர்த்தாவே, இவைகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தகுதியோ தகுதி இல்லையோ, இன்றைக்கு உம்முடைய கிருபையின் சத்தம் இவர்கள் மீது ஊற்றப்படுகிறக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க முடியாதபடி தடை செய்கிற சத்துருக்களுடைய போராட்டங்களை, மனுஷீக சக்திகளை இயேசுவின் நாமத்திலே அகற்றி போடுகிறேன். பவர் ஆஃப் ஜீசஸ், நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி சோர்ந்து போகிறவருடைய உள்ளத்தில் உம்முடைய வசனம் தீபமாக, வெளிச்சமாக இப்பொழுது பிரகாசிக்கட்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த தொலைக்காட்சி முன்பாக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனி உள்ளங்களிலும் உம்முடைய பிரகாசம் இப்பொழுது மிளிரட்டும். ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் உம்முடைய நட்சத்திரத்தின் வல்லமை இப்பொழுது பெருக நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, உம்முடைய ஒளியை, பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளின் வேதனைகளும் இப்பொழுது மறைந்து போகட்டும். சூரியனை கண்ட பனி போல மறைந்து போகட்டும். ஆசீர்வதியும் இன்முகத்தோடு, மனமகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்மஸ் நாட்களை கர்த்தாவே காணட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். இன்முகத்தோடு கூட உம்மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும். புதிய வருஷத்தின் நன்மைகளை இப்பொழுதே கொடுக்கிறக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். பயப்படாதே, நான் உன் வலதுகையை பிடித்து என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய வலதுகரத்தையும் பற்றி பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தாவே, புதிய வருஷத்தையும் நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் பெருக பண்ண செய்ய போகிறக்காய், செய்கிறக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.